இந்த முதல் அறிகுறியை உங்கள் வாழ்வின் எந்த கட்டத்தில் எந்த வயதில் உணர்ந்தீர்கள் என்பதை உங்களைப் போன்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றவர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் கீழே உங்கள் கருத்துக்களில் பதிவிடுங்கள். நான் தான் பிரபஞ்சம் உன்னோடு உரையாடுகிறேன். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கும் முடிவில்லாத விண்வெளிகளுக்கும் சுழலும் கோள்களுக்கும் எண்ணற்ற உயிரினங்களுக்கும் நடுவே என் கண்கள் உன் மீது எப்போது விழுந்தது தெரியுமா? எல்லையற்ற என் பெருவெளியில் ஒரு சிறு புள்ளியாகிய உன்னை நான் ஒரு குறிப்பிட்ட மாபெரும் நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்தேன். அதற்கான 6 அறிகுறிகளில் நான் உனக்கு உணர்த்திய அந்த முதல் அறிகுறியை இப்போது மிக விரிவாக விவரிக்கிறேன். என் வார்த்தைகளை ஆழமாக கவனி. நீயே சிந்தித்துப் பார், எந்த வயதில் இந்த உணர்வு உன்னை முழுமையாக ஆட்கொண்டது என்று. அந்த வயதில்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். முதல் அறிகுறி. உன்னைச் சுற்றி எப்போதும் மனிதர்கள் இருந்திருப்பார்கள். உற்றார், உறவினர், நண்பர்கள் என ஒரு பெரிய கூட்டமே உன்னை சூழ்ந்திருந்தாலும் உன் உள்ளத்தின் மிக ஆழத்தில் ஒரு விவரிக்க முடியாத இருண்ட தனிமையை நீ உணர்ந்திருப்பாய். மற்றவர்கள் சிரித்து பேசி கழித்திருக்கும் சாதாரண விஷயங்கள் உனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியையும் ஈர்ப்பையும் தந்திருக்காது. அவர்கள் கொண்டாடும் உலகியல் சார்ந்த எந்த ஒரு நிகழ்வும் ஆடம்பரங்களும் உன் மனதிற்கு ஒரு துளி கூட நிறைவை தந்திருக்காது. எல்லோருக்குள்ளும் நீ இருந்தாலும் நீ அவர்களில் ஒருவன் அல்ல என்ற ஆழமான எண்ணம் உன்னுள் வேரூன்றி இருக்கும். நான் இங்கு எதற்காக இருக்கிறேன்? இந்த மனிதர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? வாழ்க்கை என்பது வெறும் உணவு, உறக்கம், பணம், உழைப்பு மட்டும்தானா, அல்லது இதற்கு அப்பால் ஏதேனும் பெரிய உண்மை மறைந்திருக்கிறதா என்ற மிக ஆழமான விடை தெரியாத கேள்விகள் உன் மனதிற்குள் ஒரு மாபெரும் சுழல் போல சுழலத் தொடங்கியிருக்கும். அந்த தருணத்தில் நீ மற்றவர்களைப் போல சிந்திக்க மறுத்தாய். எல்லாரும் எந்த கேள்வியும் கேட்காமல் கண்மூடித்தனமாக செல்லும் பாதையில் பயணிக்க உன் மனம் சற்றும் ஒப்பவில்லை. உனக்குள் ஒரு மாபெரும் வெற்றிடம் உருவாகியிருக்கும். அந்த வெற்றிடத்தை உலகப் பொருட்களாலோ தற்காலிக வெற்றிகளாலோ மற்ற மனிதர்களின் அன்பாலோ நிச்சயம் நிரப்ப முடியாது என்பதை நீ மிக தெளிவாக புரிந்து கொண்ட அந்த தருணம்தான் நான் உன்னை முதன்முதலில் தீண்டிய தருணம். உனக்கான பாதை வேறு. உனக்கான பயணம் மிக நீண்டது. உனக்கான நோக்கம் இந்த சாதாரண மனிதர்களை விட உயர்ந்தது என்பதை உணர்த்துவதற்காகவே உன்னை சுற்றியுள்ள அனைத்திலிருந்தும் உன்னை மனதளவில் நான் தனிமைப்படுத்தினேன். இந்த தனிமை ஒருபோதும் ஒரு தண்டனை அல்ல. மாறாக உன்னை நீயே முழுமையாக அறிந்து கொள்வதற்கான, என்னோடு நீ ஆழமாக இணைவதற்கான முதல் திறவுகோல். உன் ஆன்மா நீண்ட உறக்கத்திலிருந்து விழிப்படையத் தொடங்கிய அந்த நேரம், உலகத்தின் இரைச்சல்களை தாண்டி என் மௌனத்தின் குரலை நீ கேட்கத் தொடங்கிய நேரம். நீ பல இரவுகள் தூக்கமின்றி வானத்து நட்சத்திரங்களை பார்த்து ஏதோ ஒரு விடையை தேடி தவித்திருப்பாய். உனக்குள் இருக்கும் அந்த ஏக்கம், அந்த தவிப்பு, அந்த தேடல் ஆகியவற்றை உன் நெஞ்சில் விதையாக விதைத்தது நான்தான். அது சாதாரணமான மன உளைச்சல் அல்ல. அது பிரபஞ்சமாகிய நான் உன்னை எனக்குள் ஈர்க்கத் தொடங்கியதன் முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த அறிகுறியாகும். இப்போது அமைதியாக சிந்தித்துப்பார். இந்த ஆழமான உணர்வை, இந்த தனிமையை, இந்த தேடலை முதன்முதலில் நீ எந்த வயதில் உணர்ந்தாய்? அந்த வயதில்தான் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டாய். நான் தான் பிரபஞ்சம், மீண்டும் உன்னோடு பேசுகிறேன். முதல் அறிகுறியின் மூலம் உன்னை உலகத்தின் இரைச்சல்களிலிருந்து தனிமைப்படுத்திய நான் அடுத்ததாக உன் உள்ளத்திற்குள் ஒரு மாபெரும் மாற்றத்தை விதைத்தேன். உலகத்தாரின் கண்கள் பார்க்கத் தவறியதை உன் கண்கள் பார்க்கத் தொடங்கிய அந்த 2வது அறிகுறியை இப்போது மிக விரிவாக உனக்கு உணர்த்துகிறேன். அமைதியாக கேள். 2வது அறிகுறி. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் சுயநலத்திலும் பொருள் தேடும் ஓட்டத்திலும் மூழ்கிக் கிடந்தபோது உன் இதயம் மட்டும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அதிர்வலையை வெளிப்படுத்தத் தொடங்கியது. திடீரென ஒரு நாள் உனக்குச் சற்றும் தொடர்பில்லாத யாரோ ஒரு அறிமுகமில்லாத மனிதரின் கண்ணீரோ அல்லது தெருவோரத்தில் பசியால் வாடும் ஒரு வாயில்லா ஜீவனின் வலியோ உன்னை மிக ஆழமாக பாதித்திருக்கும். அவர்கள் படும் துன்பத்தை பார்த்து மற்றவர்கள் கடந்து சென்றபோது உன் கால்கள் நகர மறுத்து உன் இதயம் கனத்துப் போனதை நீ உணர்ந்திருப்பாய். அவர்களுடைய வலியை வெறும் பரிதாபமாக மட்டும் நீ பார்க்கவில்லை. அந்த வலியை நீ உன் சொந்த வலியைப் போல உன் உடலிலும் மனதிலும் சுமக்கத் தொடங்கினாய். கூட்ட நெரிசலான இடங்களுக்குச் செல்லும் போதெல்லாம் எந்த காரணமுமின்றி ஒருவித பெரும் சோர்வும் சொல்ல முடியாத மன அழுத்தமும் உன்னை சூழ்ந்து கொண்டதை நீ கவனித்திருப்பாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா?
உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் சொல்லப்படாத துயரங்களையும் அவர்களின் ஆழமான எதிர்மறை எண்ணங்களையும் உன் ஆன்மா ஒரு கடற்பஞ்சை போல உறிஞ்சத் தொடங்கியது. இது ஒரு சாதாரண மனித இயல்பல்ல, இது மற்ற உயிர்களின் வலியை உணர்வதற்காக நான் உனக்கு அளித்த ஒரு அபூர்வமான வரம். இந்த காலகட்டத்தில் செயற்கையான மனித உறவுகளும் போலியான சிரிப்புகளும் முகமூடி அணிந்த மனிதர்களின் கூட்டமும் உனக்கு கடும் சலிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கும். மனிதர்களின் வஞ்சகத்தையும் பொய்களையும் உன் உள்ளம் அடியோடு வெறுக்கத் தொடங்கியது. இவர்களிடமிருந்து தப்பித்து எங்காவது ஓடிவிட வேண்டும் என்ற தவிப்பு உனக்குள் எழுந்திருக்கும். அந்த தவிப்பை தணிக்க நீ மனிதர்களை விட்டு விலகி முழுமையாக இயற்கையை நாடிச் சென்றிருப்பாய். மரங்களின் சலசலப்பிலும் விழும் மழையின் ஓசையிலும் கடல் அலையின் இடைவிடாத சீற்றத்திலும் எவரும் நுழையாத அமைதியான மலை முகடுகளிலும் என் மென்மையான குரலை நீ கேட்கத் தொடங்கினாய். ஒரு சிறு பறவையின் பாடலோ உன்னை தழுவிச் செல்லும் குளிர்ந்த காற்றோ உன்னோடு ஏதோ ஒரு இரகசியத்தை பேசுவதைப் போல நீ மிக ஆழமாக உணர்ந்திருப்பாய். இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு உயிர் இருப்பதை நீ கண்டாய். அங்கு எந்த பொய்யும் இல்லை, எந்த வஞ்சகமும் இல்லை என்பதை உணர்ந்து இயற்கையின் மடியில் நீ ஒரு சிறு குழந்தையைப் போல இளைப்பாறினாய். உலகப் பொருட்களின் மீதிருந்த ஆசை விலகி தூய்மையான அன்பின் மீதும் கருணையின் மீதும் உன் நாட்டம் திரும்பியது. உன்னை அறியாமலேயே ஒரு மாபெரும் தூய்மை உனக்குள் மலரத் தொடங்கியது. இதுவே நான் உன்னை என் பக்கம் ஈர்ப்பதற்காகவும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவும் செய்த இரண்டாவது மாபெரும் செயல். இப்போது மீண்டும் உன் கடந்த காலத்திற்குச் சென்று அமைதியாக சிந்தித்துப் பார். இந்த எல்லையற்ற கருணையை, மற்றவர்களின் வலியை தாங்க முடியாத தவிப்பை, இயற்கையோடு ஒன்றிப்போன அந்த ஆழமான பிணைப்பை முதன்முதலில் நீ எந்த வயதில் உணர்ந்தாய்? அந்த வயதில்தான் நான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தினேன். நான் தான் பிரபஞ்சம். மீண்டும் உன் ஆன்மாவோடு உரையாடுகிறேன். முதல் அறிகுறியின் மூலம் உன்னை தனிமைப்படுத்தி, இரண்டாவது அறிகுறியின் மூலம் உலகத்து உயிர்களின் வலியை உனக்குள் கடத்தி உன் கருணையை விழிப்படையச் செய்த நான் உன்னை அப்படியே விட்டுவிடவில்லை. உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த மாயைகளாலான இந்த பொய் உலகத்தின் திரையை உன் கண்முன்னே மெல்ல மெல்ல கிழிக்கத் தொடங்கினேன். இதுதான் நான் உன்னை முழுமையாக ஆட்கொண்டதற்கான மூன்றாவது மற்றும் மிக ஆழமான அறிகுறி. என் வார்த்தைகளை முழு கவனத்தோடு உள்வாங்கு. மூன்றாவது அறிகுறி. சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாத, அவர்களின் அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் உனக்கு மட்டும் மிக தெளிவாக புரியத் தொடங்கியிருக்கும். இதுவரை நீ நம்பியிருந்த நம்பிக்கைகள், கோட்பாடுகள் அனைத்தும் வெறும் மாயை என்பதை உன் உள்மனம் ஆழமாக உணரத் தொடங்கியிருக்கும். உனக்குள் ஒரு புதிய, மிக கூர்மையான உள்ளுணர்வு, இன்னர் வாய்ஸ் விழிப்படைந்திருக்கும். முன்பெல்லாம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவெடுத்த நீ இப்போது உனக்குள் ஒலிக்கும் அந்த மெல்லிய ஆனால் உறுதியான குரலுக்கு செவிசாய்க்கத் தொடங்கியிருப்பாய். ஒரு மனிதனை பார்த்த உடனேயே அவர் பேசும் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான நோக்கத்தையும் வஞ்சகத்தையும் நொடிப்பொழுதில் கண்டறியும் அபாரமான சக்தி உனக்குள் பிறந்திருக்கும். வெளியே அவர்கள் தேனாக பேசினாலும் அவர்களின் எதிர்மறையான எண்ண அலைகளை உன் ஆன்மா உடனடியாக கண்டுபிடித்து உன்னை எச்சரித்திருக்கும். இந்த காலகட்டத்தில் தற்செயல் நிகழ்வுகள் என்று இந்த உலகம் கருதும் பல விஷயங்கள் உன் வாழ்வில் தினசரி வாடிக்கையாக மாறியிருக்கும். ஆனால் அவை தற்செயல் அல்ல, அவை நான் உன்னோடு நேரடியாக பேச பயன்படுத்திய இரகசிய மொழி என்பதை நீ உணரத் தொடங்கியிருப்பாய். ஒரே மாதிரியான எண்களின் வரிசையை நீ திரும்ப திரும்ப பார்த்திருப்பாய். கடிகாரத்தை பார்க்கும்போதோ வாகனங்களின் பதிவு எண்களை பார்க்கும்போதோ குறிப்பிட்ட சில எண்கள் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் பட்டுக்கொண்டே இருந்திருக்கும். அதேபோல நீ மனதில் நினைத்த ஒரு கேள்விக்கான விடை எங்கோ செல்லும் ஒருவரின் உரையாடல் வழியாகவோ அல்லது காற்றில் மிதந்து வரும் ஒரு பாடலின் வரிகள் வழியாகவோ உனக்கு கிடைத்திருக்கும். உனக்கு வழிகாட்ட நான் அனுப்பிய இந்த இரகசிய குறியீடுகளை உன் மனம் மிகச் சரியாக புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கும். அது மட்டுமல்ல, உன் உறக்கத்திலும் நான் உன்னை தனியே விடவில்லை. மற்றவர்களுக்கு கனவுகள் என்பது வெறும் மூளையின் கற்பனை, ஆனால் உனக்கோ அவை நான் உன்னோடு தொடர்பு கொள்ளும் பாலமாக மாறின. மிக தெளிவான, வண்ணமயமான, ஆழமான செய்திகளை தாங்கிய கனவுகள் உன்னை தேடி வந்திருக்கும்.
சில சமயங்களில் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் நிகழ்வுகளைப் பற்றிய முன்னறிவிப்புகள் உன் கனவுகளில் விரிந்திருக்கும். விழித்தெழுந்த பின்னும் அந்த கனவுகளின் தாக்கம் பல நாட்களுக்கு உன் மனதை விட்டு அகலாமல் இருந்திருக்கும். இது உன் ஆன்மா உடலைத் தாண்டி என் பரவிழிக்கு வந்து என்னோடு உரையாடிச் சென்றதன் வெளிப்பாடாகும். இந்த உயர்ந்த விழிப்புணர்வை நீ அடையும்போது உன்னைச் சுற்றி ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததை நீ கவனித்திருப்பாய். உனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த பல உறவுகளும் நண்பர்களும் காரணமே இல்லாமல் உன்னை விட்டு விலகிப் போயிருப்பார்கள். நீ எவ்வளவு அன்பு செலுத்தியிருந்தாலும் அவர்களுக்கும் உனக்குமான இடைவெளி அதிகரித்திருக்கும். இதனால் நீ பல இரவுகள் கண்ணீர் சிந்தி அழுதிருப்பாய். ஆனால் அது அவர்களுக்கு உன் மீதுள்ள வெறுப்பால் அல்ல, உனது ஆன்மாவின் அதிர்வலைகள் மிக உயரிய நிலையை அடைந்ததால் சாதாரண அதிர்வலைகளை கொண்ட மனிதர்களால் உன்னோடு தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை என்பதே உண்மை. உனது பயணத்திற்கு தடையாக இருக்கும் தேவையற்ற சுமைகளை நானே உன் பாதையிலிருந்து விலக்கினேன் என்பதை நீ உணர்ந்திருக்க மாட்டாய். உறவுகள் விலகிய அந்த தனிமையில் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கூட நீ சில நேரங்களில் குழம்பியிருப்பாய். ஆனால் அந்த இருண்ட சுரங்கத்தின் முடிவில் உன்னை இயக்கும் ஒரு மாபெரும் சக்தி இருப்பதையும் அந்த சக்தி உன்னை ஒருபோதும் கைவிடாது என்பதையும் நீ முழுமையாக நம்பி சரணடைந்திருப்பாய். உலக மாயைகளின் பிடியிலிருந்து விடுபட்டு உண்மையான பிரபஞ்ச அறிவை நோக்கி உன் கண்கள் திறக்கப்பட்ட அந்த தருணம், மனிதனாக இருந்த நீ ஒரு தேடலனாக, ஒரு ஞானியாக மாறத் தொடங்கிய தருணம். இப்போது உன் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழமாக சிந்தித்துப் பார். இந்த தொடர்ச்சியான குறியீடுகளை, கூர்மையான உள்ளுணர்வை, விலகிச் சென்ற உறவுகளை மற்றும் எல்லாவற்றையும் இயக்கும் என் மொழியை நீ முதலில் எந்த வயதில் முழுமையாக புரிந்து கொள்ளத் தொடங்கினாய்? அந்த வயதில்தான் நீ ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச குழந்தையாக முழுமையாக உருமாறினாய். முதல் 3 அறிகுறிகளின் வழியாக உன்னை தனிமைப்படுத்தி, கருணையை ஊட்டி, மாயைகளின் திரையை கிழித்து, உண்மையை உனக்கு உணர்த்திய நான், உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக உருமாற்றிய அந்த 4வது அறிகுறியை இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன். உன் மனதை அமைதிப்படுத்தி, இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் உண்மையை உற்றுநோக்கு. 4வது அறிகுறி. உன் வாழ்க்கையின் முற்பாதையில் நீ சந்தித்த வலிகள், சொல்ல முடியாத துயரங்கள், நெருக்கமானவர்களின் துரோகங்கள் மற்றும் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் என அனைத்தும் ஏன் உனக்கு மட்டும் நடந்தது என்ற கேள்வி பல ஆண்டுகளாக உன்னை வாட்டி வதைத்திருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த வலிகள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காகவோ தண்டிப்பதற்காகவோ கொடுக்கப்பட்டவை அல்ல. மாறாக உன்னை ஒரு வைரம் போல செதுக்குவதற்காகவும் உன் ஆன்மாவை வலிமையாக்குவதற்காகவும் நானே திட்டமிட்டு நடத்திய பயிற்சிகள் என்பதை நீ முழுமையாக உணர்ந்திருப்பாய். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக பழிவாங்கும் எண்ணம் உன்னை விட்டு நிரந்தரமாக அகன்று உனக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிக்கும் ஒரு மாபெரும் முதிர்ச்சி உனக்குள் மலர்ந்திருக்கும். நடப்பது அனைத்தும் ஒரு பெரிய நன்மையின் பொருட்டே என்ற ஆழமான சரணடைதல் நிலை உனக்குள் ஏற்பட்டிருக்கும். இந்த தெளிவு பிறந்தவுடன் உனக்குள் ஒரு விவரிக்க முடியாத ஆழமான அமைதி குடிகொண்டதை நீ கவனித்திருப்பாய். இந்த அமைதி ஒரு காந்தமாக மாறி மற்றவர்களை உன்னை நோக்கி ஈர்க்கத் தொடங்கியிருக்கும். உனக்கு சிறிதும் அறிமுகமில்லாத நபர்கள் கூட தற்செயலாக உன்னை சந்திக்கும் போது தங்கள் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியங்களையும் ஆழ்ந்த மனக்குறைகளையும் எந்தவித தயக்கமும் இன்றி உன்னிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் உன்னிடம் எந்த ஆலோசனையும் கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் உன் அருகாமையும் நீ வெளிப்படுத்தும் மென்மையான அதிர்வலைகளும் அவர்களின் மனக்காயங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படுவதை நீ உணர்ந்திருப்பாய். உன் மௌனம் கூட மற்றவர்களை குணப்படுத்தும் ஆற்றலை பெற்றிருக்கும். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன் முன்னிலையில் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் ஆறுதலையும் அடைவார்கள். நீ ஒரு மனிதனாக மட்டுமில்லாமல் மற்றவர்களின் இருளை போக்கும் ஒரு ஒளி விளக்காக உருமாறியிருப்பாய். அதே வேளையில் சமூகத்தின் போலியான எதிர்பார்ப்புகளிலிருந்தும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற அச்சத்திலிருந்தும் நீ முழுமையாக விடுதலை அடைந்திருப்பாய். எதிர்காலத்தை பற்றிய பயமோ கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்வோ உன்னை சிறிதும் அசைக்க முடியாத ஒரு நிலையை நீ அடைந்திருப்பாய். உன் தேவைகள் மிக மிக குறைந்து போயிருக்கும். எளிய உணவும் அமைதியான சூழலும் இயற்கையோடு இணைந்த வாழ்வுமே உனக்கு போதுமானதாக மாறியிருக்கும். பணம், புகழ், ஆடம்பரம் போன்ற உலகத் தரவுகளின் மீதான பற்று முழுமையாக அறுபட்டு உன் உள்ளம் எப்போதும் ஒரு விதமான நிறைவுடனேயே இருக்கும்.
இந்த நிலையில்தான் நீ இந்த பூமிக்கு வந்ததற்கான உண்மையான பிறவி நோக்கம் உனக்கு தெளிவாக புரியத் தொடங்கியிருக்கும். உலகத்தின் பந்தயங்களில் ஓடி வெற்றி பெறுவதை விட அமைதியாக இருந்து இந்த மண்ணிற்கும் உயிர்களுக்கும் உன்னால் என்ற அன்பை கொடுப்பது மட்டுமே உன் இலக்காக மாறியிருக்கும். உனது ஒவ்வொரு செயலும், உனது ஒவ்வொரு வார்த்தையும் விழிப்புணர்வோடு வெளிப்படத் தொடங்கியிருக்கும். உன் உடலுக்குள் இருக்கும் ஆன்மா பிரபஞ்சமாகிய என்னோடு முழுமையாக இணைந்து செயல்படத் தொடங்கிய மாபெரும் தருணம் இதுதான். இப்போது உன் கண்களை மூடி அமைதியாக சிந்தித்துப் பார். உன் கடந்த கால வலிகளுக்கான உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களை குணப்படுத்தும் மாபெரும் ஆற்றலாக நீ மாறியதை முதன்முதலில் எந்த வயதில் உணர்ந்தாய்? பழிவாங்கும் எண்ணம் மறைந்து எல்லோரையும் மன்னிக்கும் அந்த பக்குவம் உனக்கு எந்த வயதில் வந்தது? அந்த வயதில்தான் நீ என்னோடு முழுமையாக ஒன்றிணைந்தாய். உன்னை தனிமைப்படுத்தி கருணையை ஊட்டி மாயைகளை கிழித்து உன்னை குணப்படுத்தும் ஆற்றலாக மாற்றிய நான் இப்போது உனக்கு அளிக்கும் இந்த 5வது அறிகுறிதான் எல்லா தேடல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் மாபெரும் திறவுகோல். இது சாதாரண மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட மிகச் சிலரால் மட்டுமே உணரக்கூடிய உச்சகட்ட ஆன்மீக விழிப்புணர்வாகும். என் வார்த்தைகளை உன் உயிரின் ஆழம் வரை உள்வாங்கிக் கொள். 5வது அறிகுறி. உனக்குள் இத்தனை காலமும் ஆதிக்கம் செலுத்தி வந்த நான், எனது என்ற அகந்தை முற்றிலுமாக அழிந்து போன ஒரு வியக்கத்தக்க வெற்றிடத்தை நீ உணர்ந்திருப்பாய். உனக்கென்று தனிப்பட்ட ஆசைகள், இலக்குகள், எதிர்பார்ப்புகள் என எதுவுமே இல்லாத ஒரு எல்லையற்ற பெருவெளி உனக்குள் திறந்திருக்கும். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை புகழ்ந்தாலும் சரி அல்லது உன்னை இழிவாக பேசினாலும் சரி, இரண்டுமே உன் மனதை ஒரு துளி கூட பாதிக்காத ஒரு மாபெரும் சமநிலையை நீ அடைந்திருப்பாய். உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற எந்த தவிப்பும் உனக்கு இருக்காது. நீ யார் என்பதை வெளிப்படுத்த மனிதர்களின் அங்கீகாரம் உனக்கு தேவையற்றதாக மாறியிருக்கும். ஒரு ஆழமான, அசைக்க முடியாத பெரு மௌனம் உன் உள்ளே நிரந்தரமாக குடியேறியிருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு உயிரிலும் நீ உன்னையே பார்க்கத் தொடங்கியிருப்பாய். ஒரு மரத்தை பார்க்கும்போதோ, வானில் பறக்கும் ஒரு பறவையை பார்க்கும்போதோ, அல்லது உனக்கு தீங்கு செய்த ஒரு மனிதனை பார்க்கும்போதோ, அவர்கள் வேறு, நீ வேறு என்ற எண்ணம் அடியோடு மறைந்து எல்லாமே ஒன்றே என்ற மாபெரும் அத்வைத உண்மையை உன் ஆன்மா நேரடியாக தரிசித்திருக்கும். உன் கண்களுக்கு பாகுபாடுகள் தெரியாது. நல்லது கெட்டது, மேடு பள்ளம், அழகு குரூரம் என்ற இருமைகளை கடந்து அனைத்திலும் ஊடுருவி நிற்கும் என் பேர் ஒளியை மட்டுமே நீ காணத் தொடங்கியிருப்பாய். நீ சுவாசிக்கும் காற்றும், நீ பருகும் நீரும், உன்மேல் விழும் சூரிய ஒளியும் நீயாகவே மாறியிருக்கும் ஒரு விவரிக்க முடியாத கலப்பு அது. இந்த நிலையில் எதிர்காலத்தை பற்றிய பயமோ, அதிலும் குறிப்பாக மரணத்தை பற்றிய அச்சமோ உன்னை விட்டு முற்றிலுமாக விலகியிருக்கும். மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது வெறும் ஆடை மாற்றும் நிகழ்வு என்பதையும், உனக்குள் இருக்கும் உயிர் என்றென்றும் அழியாதது என்பதையும் நீ ஆழமாக தெரிந்து கொண்டிருப்பாய். நேற்றைய கவலைகளையும் நாளைய திட்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த நொடியில், இந்த நிகழ்காலத்தில் முழுமையான விழிப்புணர்வோடு நீ வாழத் தொடங்கியிருப்பாய். எந்த ஒரு செயலையும் பலன் கருதி செய்யாமல், செயலை செய்வதற்காகவே முழு ஈடுபாடோடு செய்யும் மாபெரும் யோகியாக நீ மாறியிருப்பாய். நீ வாழ்க்கையோடு போராடுவதை நிறுத்திவிட்டு ஒரு நதியின் ஓட்டத்தில் மிதந்து செல்லும் இலையைப் போல என் போக்கில் உன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருப்பாய். உனக்கு எது தேவை, எப்போது தேவை என்பதை பிரபஞ்சமாகிய நான் பார்த்துக் கொள்வேன் என்ற அசைக்க முடியாத முழுமையான சரணடைதல் உனக்குள் நிகழ்ந்திருக்கும். உனக்கு தேவையான அனைத்தும் நீ கேட்காமலேயே சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் மாபெரும் அதிசயத்தை நீ அனுபவிக்கத் தொடங்கியிருப்பாய். ஏனென்றால் நீ இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு சிறு அங்கமல்ல, பிரபஞ்சமே நீதான் என்ற எல்லையற்ற நிலையை அடைந்துவிட்டாய். நீ வேறல்ல, நான் வேறல்ல. பிரபஞ்சத்தின் ஒரு துளியாக இருந்த நீ இப்போது முழு பெருங்கடலாகவே உருமாறிவிட்டாய். மனிதனாக பிறந்த நீ விண்மீன்களோடு உறவாடும் என் பேரொளி குழந்தையாக முழுமையடைந்து விட்டாய். இதுதான் நான் உன்னை முழுமையாக எனக்குள் ஈர்த்து கொண்டதின் இறுதி மற்றும் மிக உயர்ந்த அறிகுறி. உங்களை உணரும் நேரம் பார்வையாளர்களுக்கானது.
அன்பான பிரபஞ்சத்தின் குழந்தைகளே, இந்த குரல் இப்போது உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த 5வது மற்றும் உச்சகட்ட அறிகுறியான அகந்தை அழிந்து பிரபஞ்சத்தோடு முழுமையாக கலந்த அந்த எல்லையற்ற அமைதியை, ஆழமான மௌனத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த வயதில் உணர்ந்தீர்கள்? அல்லது இந்த 5 அறிகுறிகளில் எந்த அறிகுறி உங்களை மிக ஆழமாக தொட்டு, ஆம், நான் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தியது? அந்த மாபெரும் விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைத்த வயதை, உங்களின் ஆழமான அனுபவத்தை இங்கே கருத்துக்களில், காமெண்ட்ஸில் உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களைப் போலவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற ஆன்மாக்களும் உங்களின் பதிவை படித்து தங்களின் தேடலுக்கான விடையை கண்டடையட்டும். உங்கள் கருத்துக்களுக்காக பிரபஞ்சம் காத்துக் கொண்டிருக்கிறது. பதிவு செய்யுங்கள்.